என்னடா? ஒண்ணு இல்ல. சங்கு சங்கு. என்னடா? ஈர துணியோட இருக்கிறியே, குளத்துல குளிச்சிட்டு வரியா? பார்த்தா தெரியல. மண்டு சிப்படா. சிப்படி சிப்பா. ரெண்டு வார்த்தை பேசலாம்னா இந்த சின்ன மூதேவி எல்லாத்தையும் கெடுத்து. சங்கு சங்கு. ஏன் காலங்காத்தால சங்கு சடங்குன்னு அபசகனமா பேசுற? ஐயோ, சங்கரிங்கிற உன் பேரை சுருக்கி செல்லமா சங்கு சங்குன்னு கூப்பிட்டேன். ஆனா உனக்கு நங்கு நங்குன்னு கோவம் வருது. என் பேரு கூட தான் சுப்பிரமணிய. ஆனா ஊர்ல எல்லாரும் என்ன சுப்புனி சுப்புனின்னு தான் கூப்பிடுற. நான் கோச்சுக்கிறேனா? உன்னை சுப்புனின்னு மட்டுமா கூப்பிடுறாங்க? அசடு, அபிஷ்டு, அம்மாஞ்சி, அரலூசுன்னு விதவிதமா இல்ல கூப்பிடுறாங்க. நான் அழகா இல்ல? ஏன் இல்ல, அழகதான் அப்படியே சொட்டுறதே கோட்டை மாதிரி. கோட்டா என்ன? குரங்கு, நாய், எருமை, கழுத, எதை வேணாலும் சொல்லு, நீ தானே சொல்ற. சங்கரி, இன்னைக்கு காலம்புற நீ குளிச்சுட்டு ஈர துணியோட வந்துட்டு இருந்த இல்ல, அப்போ எவ்வளவு அழகா இருந்த திருவாளி. அப்ப நான் ஈஸ்வரன் கிட்ட வேண்டிக்கிட்டேன், என்ன இந்திரனா படைக்கலனா கூட பரவாயில்ல, அந்த ஈர துணியா படைச்சிருக்கப்படாதான்னு. அப்படியே நான் ஏங்கி போயிட்டேன். இப்படி ஈர துணிக்காக ஏங்கிண்டே இருந்த அப்புறம் மண்ணாந்துரைக்கு போய் துவைக்கிற கல்லுகிட்ட உட்கார்ந்து வேண்டியதா. போடா, வேலை போய் பாரு. டான் நான் சொன்னேன். ஆமாண்டா. இப்ப டான்னு சொல்லலாம், தப்பு இல்ல. சுப்பினி, சுப்பினி, நீ சமத்தோன்னா கேட்டுக்கோ. நான் தான். இதை கேளுடா. நாராயணத்தூர்லும் போயிட்டு இதுல கொஞ்சம் பசஞ்சு அணி கொண்டு வாயேன். பாட்டே, நோக்கு ரொம்ப கொழுப்புதான். என்னடா இது? என்ன மாட்டுக்கார பையன் நினைச்சிண்டியா? சாணத்தை அள்ளிட்டு வர சொல்ற. இது அப்பளாடுற கையாக்கும், அசிங்கத்தெல்லாம் தொடாதே. அபிஷ்டு ஒன்னுட்ட வந்து நான் சொன்னேன் பாரு, என் கிரகச்சாரம். சங்கரி, நீ போய் சித்தை எடுத்துட்டு வாமா. ஏன் பாட்டி காலையில கொண்டு வந்தது என்னாச்சு? வீதியில எடுத்ததோன்னோ எருமாட்டு சாணம் எல்லாம் அதுல கலந்துருக்கும். ஆத்த முழுகிறதுக்கு பசுஞ்சாணம் தான் ஓனு. எடுத்துட்டு வாமா. சுப்னி, 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 நாராயணத்துக்கு போய் சாணம் வேணும், அவ்வளவுதானே. கொண்டா அப்படி கூடைய. நீ சொன்னா கூடையில என்ன, இந்த ஊர்ல இருக்கிற மாட்டெல்லாம் இங்க ஓட்டிட்டு வந்து இங்க கண்ணதுல சாணம் போட வைப்பேன். ரொம்ப டமாசா இருக்கும். சங்கரி, சங்கரி. சுப்புனே, என்னடா அது மோமுடி கொள்ளக்கார மாதிரி? தலையில என்ன தெரியல? தலையில கூடையில சாணம், மூக்குல துண்டு, கெட்ட நாத்தம். இது என்ன சாணம் தெரியுமோ? சாணம் சாணம்னு இத பத்தி சாமகானமே பாடாதரா. மாமா, சங்கரி என்ன வேலை சொன்னாலும் நான் தட்டாம செய்வேலாக்கா. ஒண்ணுமில்ல. டே சுப்புனே, இந்த சாணத்தெல்லாம் குழைச்சு வராட்டி தட்டுறான்னு சொன்னா போதும், அப்பளம் தட்டத்தை விட்டுட்டு வராட்டி தட்ட ஆரம்பிச்சிருவேலாக்கா. அப்படியா? மாமா, இன்னைக்கு சங்கரின்னா ரொம்ப இதுவாக்கா. இருக்காத பொண்ணு, நானும் ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன். பின்ன பாத்துட்டு பேசாம இருக்கேளே. அவகிட்ட ஒரு அண்ணன் மாதிரி பாசத்தோட பழகுற. ரொம்ப சந்தோஷம்பா. நன்னாரு. அண்ணன் நாட்டமா? நாசமா போச்சு. இதை விட பழைய செருப்பு எடுத்து தலையில பட்டாபிஷேகமே பண்ணிக்கலாம். சங்கரி, சங்கரி. என்னது? சங்கரியை கூப்பிட்டா சனீஸ்வரன் வெளியே வருது. சித்ரா குத்தம் இவ சீட்டை தொலைச்சுட்டானா? கிழிக்காம வச்சுட்டு இருக்கான். இந்த கிழங்கட்டைகள்லாம் என்னைக்குதான் போகுமோ? சுப்பினி, வந்துட்டியா? பசுஞ்சாணி கொண்டு வந்திருக்கியா? வாய புழக்காத. இது ஒண்ணும் வாயில போட்டு வெல்றதுக்கு இல்ல, வாசல் முழுகிறதுக்கு காக்கும். நான் ஒன்னும் உனக்காக கொண்டு வரல, சங்கரி கொண்டு வர சொல்ல கொண்டு வந்திருக்கேன். சங்கரி எங்க? சங்கரி இல்லன்னா என்னடா, நான் இருக்கேனோ இல்லையா? அவ உள்ள கைக்காரியமா இருந்துட்டு இருக்கா. நீ வச்சுட்டு போ, நான் எடுத்துக்கிறேன். எனக்கு வர ஆத்திரத்துல இந்த கூடைய அப்படியே இவ மொட்டை மண்டையில கவுத்து அபிஷேகம் பண்ண போல இருக்கு. என்னடா மொனமொனத்துட்டு இருக்க? காயத்ரி ஜபம் சொல்லிட்டு இருக்கேன். சமத்து சொல்லின்றே இரு, போற வழிக்கு புண்ணியமாவது கிடைக்கும். நீதான் முதல்ல போவே. சரி இறக்குடா. தொடாத. சங்கரிய கூப்பிடு. நோக்கு எதுக்கு இத தள்ளாத வயசுல? எல்லாம் தள்ள வயசு தாண்டா, இறக்கு. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா யானை லத்தியா அள்ளிட்டு வந்திருப்பேன்.